இது வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காம்போ பிரேம்ஜியோட. நீங்க எப்ப அவரு கூட காமெடி பண்ண போறீங்க? பார்ட்டின்னு ஒரு படம் வரட்டும், அப்ப தெரியும் காமெடி இப்படின்ட்டு. அவங்க ஆஹா. கூட சேர்ந்து செம்ம கலையான ஒரு படம். அந்த பார்ட்டி படம் ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, நைஸ். அண்ட் எல்லார பத்தி பேசிட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் பத்தி கேட்கலன்னா கண்டிப்பா எப்படி? சூப்பர் ஸ்டார் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. சார் சொன்னது எனக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாது. எனக்கு ஒரு நிகழ்வு என்னன்னாச்சுன்னா, சிவாஜி படம் தான் என்னோட கடைசி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண படம். 2.0 அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ அவர் பர்சனலாக உட்கார வச்சு ஒரு பேசினார். இப்போ ஏர்ன் பண்ணுறதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சருக்கு நிறைய யூஸ் ஆகும், நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப என்னை பற்றி தெரிஞ்ச மாதிரி அவ்வளோ விஷயம் சொன்னாங்க. எனக்கு ஷாக்கு. கூப்பிட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணாங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்க. அற்புதமான ஒரு அட்வைஸ் எனக்கு. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரியும், அந்த டைமில் ஒரு 150 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 2.0 வரும்போது சிவாஜி படத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்குலாம் நீங்கள் ரொம்ப ஓடி ஓடி உழைக்கிறீங்க. ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்ணி ஒரு கிளாரிட்டியான ஒரு பாத் ரூட்டு சொன்னாங்க எனக்கு. ஸோ நீங்கள் பண்ணுறது இப்படி பண்ணுங்க, நல்லாயிருக்கும், எல்லாம் ஓடி ஓடி இப்படி பண்ணணும்னு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ரொம்ப அழகாக சொன்னாங்க எனக்கு. தலைவர் ஆல்வேஸ் ஹேட்ஸ் ஆஃப்.